Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்களை செந்தில் முருகன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் இடிகரை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நீங்கள் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த கஸ்டமர் சென்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு நம்ம டெமோ ரூமை விசிட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மள்ட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 11.2 சேனல் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் XTZ அப்படிங்கிற ஒரு பிராண்டடும், ப்ரீ ப்ராசரை பொறுத்துட்டீங்கன்னா மரான்ஸ் ப்ரீ ப்ராசர் ப்ளஸ் பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்துட்டீங்கன்னா டோன் வின்னர் இப்படிங்கிற ஒரு ஹோல் பேக்கேஜஸாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஹோல் பேக்கேஜ் எல்லாமே ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதனுடைய இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கஸ்டமர் வீட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போது தற்சமயத்துக்கு ஒரு ஹாலில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது ஒரு 1 இயரில் அவங்களுடைய டெரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டர் ரூம் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ப்ராடக்ட் ஃபுல்லாக நம்மள்ட்ட வாங்கிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு ஃபால் சீலிங் இல்லாததுனால ஹாலில் நம்ம ஒரு டால்பி அட்மாஸுக்கு ஒரு கேபினட் ஒன்று ரெடி பண்ணி அந்த கேபினட் வந்து நம்ம மவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா XLR கேபிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேட் இன் ஜப்பான் பிராண்ட், அதாவது கெனரே பிராண்டில் மேட் இன் ஜப்பான் கேபிள் தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு சப்ளை பண்ணியிருந்தோம். ஸ்பீக்கர்ஸ் கேபிள், சப்வூஃபர் கேபிள் இது எல்லாமே மோனோ ப்ரைஸ் பிராண்டில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பனானா பின்ஸும் வந்து நம்ம கஸ்டமர் சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் ப்ளேஸில் எல்லாமே ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேபிள் மட்டும் தான் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கஸ்டமர் நம்ம டெமோ ரூம் வரும்போது நம்ம டெமோ ரூமில் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நல்லா பெட்டராகவே இருக்குது, எப்படிங்க இருக்குன்னு கேட்கும்போது தான் ஸோ நாங்கள் கேலிப்ரேஷன் ப்ராசஸை வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அவர் இதுக்கு முன்னாடி 4-5 இடத்துக்கு போய் டெமோ பார்த்துட்டு வந்திருக்காரு. அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நம்மகிட்ட வரும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்போது எனக்கு அதேமாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கேலிப்ரேஷன் ப்ராசஸ் மட்டும் தான் இங்கே பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரூமோட மோட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ரூமில் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருந்தோம்.
ஸோ ஃபைனலாக இந்த கஸ்டமர் பிளேஸில் ஒரு 11.2 டால்பி அட்மாஸ் செட்டப் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கேலிப்ரேஷன் ஆல்சோ நம்ம சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ராடக்ட் டீட்டெயில் அப்படி நம்ம என்னென்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மரான்ஸில் ப்ரீ ப்ராசஸர். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸில் ப்ரீ ப்ராசஸ் ப்ளஸ் பவர் ஆம்பிளிஃபையர் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரீ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மரான்ஸில் W805A அப்படிங்கிற ஒரு மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸரை பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 13.2 சேனல் சப்போர்ட் பண்ணோம். பட் இந்த கஸ்டமர் பிளேஸில் 11.2 நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ செகண்டரி பார்த்துட்டிங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் டோனினர் பிராண்டில் 11 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸோ 8300 அப்படிங்கிற மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து ஸ்பீக்கர் பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 9.2 XTZும் 2 அடிஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டேஞ்சன்ட் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரண்ட் வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீ ப்ராசஸரும் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் XTZ பிராண்டில் ஸ்பிரிட் 12 அப்படிங்கிற 12 இன்ச் சப்போர்ட் பண்ணக்கூடிய 2 சப்வூஃபர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸோட மாடல் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பிரிட் 6. ஸோ ஓவராலாக உங்களுக்கு 2 வேல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா டவர் ஸ்பீக்கர்ஸோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா ஸ்பிரிட் 11 அப்படிங்கிற மாடல் நம்ம இதில் எடுத்துருக்கிறோம். ஸோ ஓவராலாக LCR ப்ளஸ் சப்வூஃபர் நம்ம கீழே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டால்பி அட்மாஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஹைட் சேனல் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பிளேஸில் 11.2 சேனல் அப்படி யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஹைட்டில் 2 ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் பார்த்துட்டிங்கன்னா டேஞ்சன் பிராண்டில் ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க பேக் சைடு வியூ நான் பார்க்கலாம். ஸோ பேக் சைடு வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டோட்டலாக 4 சரௌண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு ஒரு பேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரௌண்ட் பேக் ஒரு பேர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சரௌண்ட் பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் சோஃபா பேக்கில் ஒட்டி போகிறதுனால ஒரு டில்ட்டிங் பண்ணி டிகிரி டைரக்ஷன் நம்ம வந்து மாட்டியிருக்கிறோம். ஸோ சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 90 டிகிரி நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் ஃப்ரண்ட் ஹைட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரியர் அப்படின்னு பார்க்கும்போது டாப் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டாப் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா XTZ பிராண்டில் EIC8 அப்படிங்கிற மாடலை யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரௌண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பிரிட் 2 அப்படிங்கிற மாடலில் 4 ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவராலாக பேக் சைடில் சரௌண்டை பொறுத்த வரைக்கும் 4 சரௌண்டு 2 அட்மாஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக ஒரு 11.2 டால்பி அட்மாஸ் செட்டப் தான் இந்த கஸ்டமர் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இது ஒரு ஹால் அப்படிங்கிறதுனால பொருள் வந்து நிறைய டம்ப் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த எக்கோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இன்னும் 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஹோம் தியேட்டர் ரூம் ஒன்று மேக் பண்ணுறதா கஸ்டமர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போவே நம்ம வந்து ப்ராடக்ட் இந்த கஸ்டமருக்கு கொடுத்துருக்குறோம். இங்கே பொருள் டம்ப் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்கோ லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுங்கிறத நம்ம சஜஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.